எல்லா வருஷமும் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயும் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. அது நம்ம காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது இப்போ இந்தியா மாரி ஒரு நாட்டுல இப்ப தனிமனித கிரைம்ஸ் அதிகமா ரிப்போர்ட் செய்யப்படுது அப்டின்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ முன்னாடி ரிப்போர்ட் முன்னாடி அந்த மியாவ்னு ஒருத்தர் பேசினாரு பார்த்தீங்களா? ரிப்போர்ட் செய்யப்படாத கிரைம்லாம் ஒரு எஜுகேஷன் அந்த மாரி விஷயங்கள்லாம் வரும்போது, இன்னொன்னு லாவோட அந்த ஒரு இது வரும்போது, அடிக்கடி ரிப்போர்ட் ஆகும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இப்போ இங்க தனிமனித கிரைம்ஸ நீங்க 2 இருக்கு. தனிமனித கிரைம்ஸ்ன்ற ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ஸ்டேட்டோட இத வச்சு பண்ற கிரைம்ஸ் அப்டின்ற ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க அந்த சேலம் இன்சிடென்ட்டோ, மணிமங்கலம் இன்சிடென்ட்டோ பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டோட அ ப ஒரு பவர டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ யூஸ் பண்ணி பா பாலியல் சீண்டல் பண்ண கிரைம்ஸ் ஓகேங்களா? அது ச நடவடிக்கை எடுத்திருக்காங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச உடனே பார்க்கணும். இந்த தனி மனித கிரைம்ஸ தடுக்கிறதுக்கு நமக்கு இந்தியால பேசிக்கலா என்ன ஃபர்ஸ்ட் வேணும் அப்டின்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இல்லாட்டி ஒரு ஸ்டேட் வைஸ் ஒரு செக்சுவல் அஃபெண்டர் லிஸ்ட் வேணும். அது இருந்தாலே ஒரு அந்த அஃபெண்டர் லிஸ்ட்ல பேர் இருந்தாலே அந்த கிரைம் ரெக்கார்ட்ஸோட அத லிங்க் பண்ணணும். ஏன் அத பண்ணணும்னு சொல்றேன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயுமே அந்த மாரி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது இந்த ப்ராசஸ் ஒண்ணு சர்வேலன்ஸ் 2வது பப்ளிக் அவேர்னஸ் இந்த மாரி ஆட்கள் அப்டின்ட்டு நெறைய பேர் ரிப்பீட் அஃபெண்டரா இருக்காங்க. இப்போ நான் ரீசென்ட்டா ரிப்போர்ட் பண்ண கிரைம்லயே முன்னாடி கிரைம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் கிரைம் பண்றாங்க அப்படின்றது. நீங்க யாரோ பேசும்போது, ஆவி பேசும்போது சொல்லிட்டு இருந்தான். இந்த மாரி த ரிப் அ நம்ம எஜுகேஷன், ஸ்கூல் லெவல் எஜுகேஷன் அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பண்ணணும். ஸ்கூல் லெவல் கரெக்ட்டு தான். அது எல்லாமே நம்ம அந்த ஸ்கூல் லெவல் எஜுகேஷன் அப்புறம் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணணும். விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். குழந்தைங்கள காப்பாத்துறதுக்கான அந்த ஒரு முயற்சிகள நம்ம எடுக்கணும். இந்த இந்த கிரைம்ஸ பத்தி இப்போ மியா சொன்னாரு, கடந்த ஒரு 2 மாசமா அதிகமா சொல்லப்படுது அப்டின்ட்டு. பிரச்சனை என்னன்னா, இந்த மாரி கிரைம்ஸ வச்சு தான் ப்ரீவியஸ் அரசாங்கத்த இது பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, அது இவர் தான் காரணம். சீஃப் மினிஸ்டர் தான் காரணம். அப்டின்ட்டு ஒரு ஒரு அஜெண்டாவ போன முறை ஒரு இதுவாவே டூலாவே செட் பண்ணாங்க. அது நம்ம தவறுன்னு பல தடவ போன முறையும் சொன்னோம். ஐயா அந்த மாரி பண்ணாதீங்க. அது நீங்க தனிமனித கிரைம்ஸையும், ஸ்டேட் ஸ்பான்சர்டு கிரைம்ஸையும் நீங்க இது பண்ணிக்கிறீங்க. இங்க ஸ்டேட் யாருக்குமே இந்த மாரி கிரைம்ஸ் பண்றவங்களுக்கு எந்த ஒரு கவர்ன்மென்ட்டுமே ஆதரவு கிடையாது. இன்னைக்கு தாவேக்கா அரசு அது அந்த ஒரு இதுல இருக்கும்போது, அவங்களால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அன்னைக்கும் இந்த டேட்டாவ சொன்னோம். இந்த மாரி கிரைம்ஸ் எல்லா வருஷமும் இன்கிரீஸ் ஆகுது. இப்ப மியா சொன்ன டேட்டா எல்லாமே அன்னைக்கு சொல்லி, சொல்லி பல ஸ்பேஸஸ்ல தாவேக்கா ஸ்பேஸஸ்லயே நான் பேசியிருக்கேன். ஆனா யாருமே அன்னைக்கு அக்செப்ட் பண்ணல. அது பண்ணல, இது பண்ணல. ம் அ உங்களுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா இல்ல. அப்படியெல்லாம் தான் சொன்னாங்க. சரி, இப்ப நம்ம பொலிட்டிக்கல் ப்ளேம் கேம தாண்டி, இந்த விஷயத்துல சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ட்டு ஒண்ணு வந்திருக்கு. இவரு யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, அவங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற ரைட்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. அவங்க ஒரு தனி டிபார்ட்மென்ட்டா அறிவிச்சு அவங்கள அவங்களுக்கான பவர்ஸ குடுக்கணும். அவங்களுக்கான பவர்ஸையும் குடுக்கணும். அவங்களுக்கு ம் இப்ப அரெஸ்ட் பவர்ஸ் இருக்கான்னு தெரியல. அந்த அரெஸ்ட் பவர்ஸ் இருந்தா அது கூட போதும். ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அவங்கள கேஸ் போடுறது கூட ஸ்டேஷன்ல பார்த்துக்கலாம். ஆனா அந்த அரெஸ்ட் பவர்ஸ் இருக்கான்றதே தெரியல. ஒரு கிளாரிட்டி இல்ல. அந்த அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அந்த விஷயங்கள்ல ஒரு கிளாரிட்டி இல்ல. அது கொண்டு வரணும். பிளஸ் இந்த மாரி கிரைம்ஸ் இன்கிரீஸ் ஆகும்போது ஒரு முதலமைச்சர் கிட்ட இருந்து நம்ம பேசிக்கலா எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, இது நாங்க கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. நாங்க இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்டின்ட்டு முதலமைச்சர் சொல்லுவாருன்றத நம்புவோம். அவரு இதுவரைக்கும் பேசினது கிடையாது பிரஸ் கிட்ட. அவரு பிரஸ்ஸோட கேள்விகள எடுப்பாரா? இந்த மாரி விஷயங்கள அட்ரஸ் பண்ணுவாரான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது கூட லேட்டர் ஆன் பார்த்துக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல முதல் பண்ண வேண்டியது என்னன்னா காவல்துறை ஒரு அ கொஞ்சம் இந்த ரிப்பீட் அஃபெண்டர்ஸ் அவங்கள எல்லாரையுமே ஒரு இது சர்வேலன்ஸ்குள்ள கொண்டு அட்லீஸ்ட் ஒரு லிஸ்ட் மாரி பிரிப்பேர் பண்ணி பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா, ஒரு மேஜர் கொஞ்சம் கிரைம்ஸ் கம்மியாகும் அப்படின்றது நான் சொல்லல. இன்டர்நேஷனலி ப்ரூவன். ஒரு செக்சுவல் அஃபெண்டர் லிஸ்ட் இருந்தாக்கா, ஆட்டோமேட்டிக்லி செக்சுவல் கிரைம்ஸ் பண்றவனோட எண்ணிக்கை குறையும் அப்படின்றது இந்த ஒரு இன்டர்நேஷனலி ப்ரூவன் ஒரு விஷயம். ஸோ அந்த மாரி ஒரு அஃபெண்டர் லிஸ்ட்ட கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படின்றது கருத்த சொல்லிக்கிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஓகே.
ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் திராவிட தமிழனா? ஹோஸ்ட் திராவிட தமிழன், நீங்க பேசுங்க. நான் அது இல்லைங்க. இல்ல நம்ம இங்க பெண்கள் திராவிட தமிழன் இருக்கீங்களா? கேக்குதுங்களா? ஓகே, அவர் பேசல. அடுத்து பேசுறது ராஜ் கேக்குது கை கேக்குது தூக்கிட்டு ராஜ் கேக்குது. பேசுங்க. ஐயா 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 வெயிட் பண்ணுங்க. ஐயா கேக்குதுங்களா? பேசுங்க பேசுங்க. நீங்க பேசுறது அதான் ஐயா கேக்குது. ஐயா, நான் பேசுறது கேக்குதா? ஐயா நீங்க பேசுறது கேக்குதுங்க. நான் ஹோஸ்ட் பேசுறது கிறிஸ் ஆக்சுவலி அவர் திராவிட தமிழ் பேசிட்டு உங்களுக்கு கிளிச்சு. யா ஓஹோ, திராவிட தமிழ் நீங்க சாரி, பேசுங்க, அவர் பேசட்டும். நாங்க சொல்லிக்கிறோம் அவர்கிட்ட. இங்க வந்து ஓகே, பெண்களோட இப்பதான் எனக்கு கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? நன்றி. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவாங்க. பெண்களோட பாதுகாப்பு அப்படின்றது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயங்க. அதை நாமளும் வலியுறுத்தி எப்பயுமே பேசிட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு குறை மட்டும்தான். இப்போ நம்ம சில விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசும்போது கடந்த ஆட்சியில 5 வருஷ ஆட்சியில ஒரு 4 சம்பவங்கள் அல்லது ஒரு 6 சம்பவங்களை மேற்கோள் காட்டி கடந்த நீங்க இப்ப போட்டிருக்கீங்களா ஒரு தலைப்பு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பில் தாவேக்கன்னு சொல்லிட்டு, அது எந்த வகையில இங்க நியாயமா அமையும்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சுங்க நான் பேசின வாட்டி. ஏன்னா அவங்க ஒவ்வொரு மேடையிலையும் பச்சை குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு டைலாக் ஒன்று சொன்னார் இல்லைங்களா? அந்த பஞ்சு டைலாக் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ அவ்வளோ பேசின அவருக்கு வந்து நம்ம இன்னும் எவ்வளோ நாளுங்க டைம் கொடுக்க முடியும்? அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு சிதைந்த அரசு வந்து மீட்டெடுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் இங்கே சிதைந்ததாக காட்டப்படக்கூடிய ஒரு ஒரு நீங்கள் நீங்கள் கட்டமைச்சிங்கள ஒரு பிம்ப கட்டமைப்பு அமைச்சங்க இல்லைங்க, நீங்கள் காட்சி ஊடக மீடியா எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாக்கள் மட்டும்தான், அதாவது காட்சி ஊடக ஐயா ஒன் நிறுவனங்கள் செகண்ட். இது மட்டும்தான் திமுக வர்சஸ் தாவேக்கா. ஒன் செகண்ட் ஐயா கேக்குற. நாங்க வந்து இதுல பெண்கள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பில் தாவேக்கா வர்சஸ் திமுக, தாவேக்கா வர்சஸ் திமுகன்னு சொன்னா நீங்க திமுக வர்சஸ் தாவேக்கா. ஓகேவா? தாவேக்கான்னு நாங்க கேட்டிருக்கிறது வந்து எவ்வளவு டைம் கொடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நாங்க வந்து சொல்லிட்டோம். இது ஒரு சோசியல் இஷ்யூ. 1.5 monthsல எல்லாம் நாங்க வந்து இமீடியட்டா பதில் எதிர்பார்க்கல. பட் ஆனா அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கணும், பெட்டரா நீங்க திமுகவை டிஃபெண்ட் பண்ண வரதா இருந்தா நாளைக்கு காலையில ரூம் போடுறோம், அப்போ வந்து பேசுங்க. ஒரு டாபிக்ல பேசும்போது திமுக வர்சஸ் தாவேக்கான்னு இல்லாதப்போ நீங்க திமுக வர்சஸ் தாவேக்கான்னு கொண்டு போவாதீங்க. இல்ல நான் அப்படி கூட மென்ஷன் பண்ணல. நான் உங்க ஒரே லிமிட்ல இருந்தா நாங்களும் எங்க லிமிட்ல இருக்கலாம். இல்ல அதுதாங்க, நான் கூட மென்ஷன் பண்ண வரல. ரொம்ப டீசலா நானும் பேசிட்டு இருக்கேன். நான் ஏன்னா நீங்க எனக்கு எந்த வகையிலும் எதுவும் கிடையாது. அது ஒரு சந்தர்ப்பம் நம்ம புரிஞ்சு போட்டோம்னு சொல்லிட்டு வைங்க. அது அது அவ்வளவுதான். ஆனா அது விஷயம் இல்லைங்க. இங்க என்ன விஷயம் தம்பி கொஞ்ச நேரம் சந்தர்ப்பவாதம் கீழே இருக்கட்டும், கொஞ்சம் கீழே உட்காந்துட்டு பேசிட்டு சந்தர்ப்பவாதம்லாம். தேங்க்ஸ் ஐயா. அடுத்த ஸ்பீக்கர் கிட்ட போங்கப்பா. சந்தர்ப்பவாதத்துக்கு பிரிஞ்சு போறது அதுன்றதுல நாளைக்கு காலைல வந்து அசிங்கமா திட்டினா கூட நான் கேட்டுக்கிறேன். டாபிக்ல வேணாம் ஹோஸ்ட். சாரி, நான் அது ஒரு பிரிவிலேஜ் எடுத்துக்கிறேன். சொல்லிட்டு நான் கீழே போயிடுறேன். இந்த ஜுடிஷ் இதை மட்டும் சொல்லிட்டு கீழே போயிடுறேன். ஜுடிஷியரியோட ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் முன்னாடி பேசும்போது. ஜுடிஷியரியில வந்து முன்னாடி போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி சொல்ற ஒரே ஒரு ஃபேக்டர் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தே ஜுடிஷியரியில வந்து இந்த போஸ்கோ கேசஸ் வந்து எவ்வளவு பெண்டிங்ல இருக்குன்னு எடுத்து பாருங்களேன். அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு அப்படின்றது அது வந்து ஒரு கட்டத்துல வந்து அது வந்து இழுத்துக்கிட்டே போய் அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டமே வந்து ரொம்ப டிலேடா தான் இருக்கு. நிறைய என்ன ஓப்பன் ஷட் கேசஸ் கூட வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டு விக்டிம்ஸ்க்கு ஜஸ்டிஸ் கிடைக்காம நம்ம இந்தியா ஃபுல்லா நடக்கிற ஒரு விஷயம் தான் அது. அந்த ஒரு ஃபேக்டரை வந்து கொஞ்சம் ஜுடிஷியரியுமே வந்து அதை எடுத்து பார்க்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி கிரைம்ஸ் பண்ணாக்கா உடனடி தண்டனை கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு பயமே அஃபண்டர்ஸ்க்கு வரணும். இது ரொம்ப டிலே, அதாவது 7 years 8 years சிலதெல்லாம் 12 years கேசஸ்லாம் கூட இருக்கு இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா. அதெல்லாமே வந்து கிளியர் கட்டா வந்து கையங்களமா பிடிச்சி டிஎன்ஏ எவிடன்ஸ்லாம் இருக்கிற கேஸ். அது ஏன் அவ்வளோ டிலே ஆகுது அப்படின்றதுமே நமக்கு தெரியல. அதனால அதுவுமே பார்த்துக்கணும் அப்படின்றது அதை சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூ. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஸ் நீங்க பேசிருங்க. அதுக்கப்புறம் சம்சீர் நீங்க ராஸ் பேசி வணக்கம் போல கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்க. இல்ல இப்ப வந்து இந்த பெண் குழந்தை பாதுகாப்பு எங்கேயுமே இல்லை.
இன்னொன்னு எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப வந்து இந்த மாதர் சங்கம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அவங்களாம் ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு புரியல. ரெண்டாவது வந்து நார்மலைஸ் பண்றாங்க. ஒரு 3 வயசு குழந்தை வந்து இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஒரு கொந்தளிக்கவே மாட்டாங்க. தமிழ்நாடு வந்து எப்படி இப்படி போறாங்கன்னு புரியல. நம்ம வந்து பேசுறோம் ரைட்டு, நம்ம கேள்வி கேட்கிறோம், இதுக்கு என்ன அடுத்து என்ன செகண்ட் எடுக்கலாம்னு. ஏன்னா அதை வந்து மக்கள் வந்து ரொம்ப இப்ப நம்ம ஒரு சில பீப்புள் தான் நம்ம வந்து பேசுறோம். பட் ஆனா அந்த பொதுவா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே வந்து அதான் இப்போ ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, ட்ரெஸ் வந்து இப்படி போட்டாங்க அப்படி போட்டாங்க, அந்த ஒரு வீடியோ போட்டாங்க பாத்தீங்களா, அவங்க மேல முதல் ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா ரெண்டாவது என்னோட பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா, இப்படியே நடந்துட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கலே, இப்ப தமிழ்நாடு எங்க போய் முடியும்னு தெரியல. ஆட்சியை வந்து குறை எவ்வளவுதான் சொல்லிடலாம், என்ன அது உண்மைதான். பட் ஆனா நம்மகிட்ட என்ன எடுக்கணும்னு ஒரு இதே எடுக்கணும். இதான் என் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ சம்சேர் தோழர் பேசுங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது பேசுங்க. ஓகே தோழர். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து யாரோ மாதர் சங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா கட்சிக்கும் மகளிர் அணி இருக்கு. வாட்ச் வாங்கி பரிமாறி கொண்டு இருப்பதை விட பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனை வரும்போது ரோட்ல இறங்கி போராடுறது தான் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் நினைக்கிறேன். ஸோ அதுதான் அதுக்கான பதில். ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து இந்த போஸ்கோ வழக்குகள் அல்லது பெண்கள் மீது நடக்கிறதுக்கு நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு தோழர். இந்த கைட்லைன்ஸ் அரசுகள் வந்து முறையாக ஃபாலோ பண்ணாதான் பிரச்சனை. அதாவது அக்யூஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு கைட்லைன்ஸ் இருக்குது, வழக்கு பதிவு செய்வதற்கான நேரத்துக்கு கைட்லைன்ஸ் இருக்குது, அந்த வழக்கை விசாரிப்பதற்கு கைட்லைன்ஸ் இருக்குது, எல்லாமே தெளிவான கைட்லைன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச போஸ்கோவில் அது வந்து ஒரு முக்கியமான சட்டம், போஸ்கோ வழக்குக்கான நடத்துறதுக்கு. அந்த சட்டங்கள் வந்து எக்ஸிக்யூஷனில் இருக்கிற ஃபெயிலியர்ஸ் வந்து இப்போ வெங்கர் சொன்ன மாதிரி தான், அது தேவையற்று நீடிச்சு இருக்கிறது. அதனால் ஏற்படுற விளைவுகளில் தான் இந்த மாதிரியான போஸ்கோ குற்ற வழக்குகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ஈவன் போஸ்கோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெயிலே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் பெயில் தான், ஆனால் இங்கே பெயில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது போஸ்கோவில். ஸோ இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஆனால் அகெயின் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, சமூக கண்ணோட்டத்தில் பெண்களை மட்டுமே செகண்டரி விக்டிமைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்குது. பெண்கள், பெண் குழந்தைகள் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான். ஆனால் ஆண் வந்து அப்படி தான் இருப்பான், அவர் ஒரு மைனரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் குற்ற செயல்கள் நடக்கும் பொழுது பொதுமக்கள் மத்தியிலே பேசப்படுற ஒரு விஷயம். இது என்ன பண்ணுதுன்னா, விக்டிமை வந்து கேள்விக்குள்ளாக்கி விக்டிமை குற்றவாளியாக மாற்றி விட்டுட்டு அக்யூஸ்டுகளை வந்து நியாயப்படுத்துறது அப்படிங்கிறது மேல் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய ஒரு அப்ரோச். இந்த மேல் சென்ட்ரிக்காக இருக்க அப்ரோச் வந்து எங்கேருந்து மாறணும்னா, நம்மளுடைய யதார்த்தமான கல்வியிலிருந்து மாறணும். ஸோ செக்ஷுவல் எஜுகேஷனுங்கிறத விட ஜெண்டர் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஆல்ரெடி கரப்டடான மேல் பேட்ரியார்க் சிஸ்டத்தை நீங்கள் வந்து ரெஃபர்மேஷன் பண்ணாமல் இதுக்கு வந்து ஒரு தீர்வை வந்து வெறும் சட்டத்திலேயே கொடுத்துட முடியுமானா நம்ம ஓரளவுக்கு தடுக்க முடியும். ஆனால் தீர்வாக அதை கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இப்போ வெங்கர் சொன்ன மாதிரி வந்து இந்த குற்றவாளிகளை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் குற்றவாளிகளுடைய புகைப்படம் வருவதோட பாதிக்கப்பட்டவர்களுடைய புகைப்படத்தை தான் இந்த வீணா போன மீடியாஸ் வந்து கொண்டு வராங்க. நிர்பயா வழக்கில் ரொம்ப தெளிவான கைட்லைன்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து நிர்பயா ஆக்ட் ரொம்ப தெளிவாக கைட்லைன் கொடுக்குது. அந்த பாதிக்கப்பட்ட விக்டிமோட பேர், அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களோட பேர், அதை வந்து மீடியாஸோ யாருமே எழுதவோ கூடாது. அது வந்து குற்றம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு கிரைம். அந்த ஃபோட்டோவை பயன்படுத்துறது, பேரை பயன்படுத்துறது. ஆனால் பேரோட வருது, கோவையில் பாதிக்கப்பட்ட சிறுமி அப்படின்னு சிறுமியோட பேர் வருது. அவங்க அம்மா உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த அப்டேட்ஸ்லேருந்து சொல்கிறேன். அல்லது அது சொந்தக்காரங்க ஒருத்தங்கன்றாங்க, அது எந்த தெரு, எந்த வீடு, எந்த அட்ரஸ் எல்லாத்தையும் போட்டுறாங்க. அப்போ விக்டிம் சைட்லேருந்து அந்த வழக்குகளை நடத்துவதற்கே வந்து சிரமமான ஒரு சூழலுக்குள் தள்ளப்படுறாங்க. அது ரொம்ப மோசமாக இருக்குது. அது இந்த இன்ஃப்ளூயன்சர் பைத்தியங்கள் என்ன ஏதுன்னே தெரியாமல் அது வந்து இந்த இடத்துல தான் இன்சிடென்ட் நடந்தது, இதுதான் விக்டிமோட வீடுலாம் வீடியோ போடுறத பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு பக்கம் மீடியாக்கான டிஆர்பி வெறி, இன்னொன்று இன்ஃப்ளூயன்சருக்கான வியூஸ் வெறி என்பது இருக்குது. இதுவுமே இந்த சமூகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்குறேன். இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் கைட்லைன்ஸையாவது தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தீயணைப்புத்துறை இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனிஸில் திருப்பூரில் நான் பார்த்துருக்கேன், ஒன் இயருக்கு ஒன் டைம் வந்து என்ன பண்ணணும், தீ வந்துச்சுன்னா எப்படி அணைக்கணும், இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த 1098ன்னு ஒன்று இருக்குது, சைல்டு ஹெல்ப்லைனுக்கான விஷயம். அவங்க இந்த சைல்டு அப்யூஸை எப்படி டீல் பண்ணணும்னு டீச்சர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும்,
பேரண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை கண்டக்ட் பண்ணணும். காமன் பப்ளிக் மத்தியில் சைல்டு அபியூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமே வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ காமன் பப்ளிக்கு அந்த அவேர்னஸும் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான். இது ஈவன் வந்து இந்தியாவில் வந்து வளர்ந்துட்டே தான் போகுது. நீங்கள் இந்தியாவோட சராசரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைல்டு அபியூஸ் வெறும் போஸ்கோ, பதிவு செய்யப்பட்ட போஸ்கோ மட்டும் நான் சொல்கிறேன். 2020 47,000 கேஸு, 2021 அது அப்படியே 53,000 ஆகுது, 2022 64,000, 2023 65,000, 2029 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 69,101. அப்போ சராசரி ஒரு நாளைக்கு 164 கேஸ் என்பது கடந்த 5 வருடத்துல இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. அதே தான் நீங்கள் தமிழ்நாட்டிலையும் பாருங்க, அப்படியே இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. 2021 4,322 கேஸு, 2022 4,906 கேஸு, 2023 4,581 கேஸு, 2024 6,969 கேஸ். இது வந்து NCRBங்கிற டேட்டா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அவங்க கவர்மெண்டோட வெப்சைட் தான் அது. அப்போ தமிழ்நாட்டில் சராசரியாக பார்த்தீங்கன்னா 14 வழக்குகள் ஒரு நாளைக்கு என்பது உருவாயிட்டு இருக்கு. எவ்ரி இயர் வந்து இந்த கிரைம் வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது. அப்போ போஸ்கோ வழக்குகள் செயல்படும் விதம் வந்து இங்கே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதை செயல்படுத்த வேண்டிய சைல்டு வெல்ஃபேரும் வந்து இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னே தெரியல. நீங்கள் வந்து போன முறை வந்து ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். தரமணியில் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, சரிங்களா? கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் தான், தாராம்பால்னு. அங்கே ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் வந்து இன்ஸ்டாவில் ஏமாற்றி கூட்டு போய் அப்யூஸ் பண்ணிடுறான். அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பிரின்ஸ்பால்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த பிரின்ஸ்பால் ஆக்சுவலாக இந்த கைட்லைன் படி நடந்திருக்கணும், அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸரை வச்சு அந்த பொண்ணு கவுன்சிலிங் கொடுத்து அந்த கவுன்சிலிங் மூலமாக ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டேட்மெண்ட் மூலிமா எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். ஆனால் அந்த பிரின்ஸ்பால் என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுங்களா? அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சம்பவம் ஆகிப்போச்சு, வெளியில தெரியறதுக்குள்ள வீட்டுக்கு கூட்டு போயிருங்க, வெளியில தெரிஞ்சால் அவங்க பிள்ளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு த்ரெட்டன் பண்ணி டிசி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு அதாவது சாதாரண காமன் பப்ளிக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கும், பயப்படுவாங்க, பதட்டப்படுவாங்கங்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் ஒரு கேம்பஸோட பிரின்சிபலாக இருக்கவங்க ஒருத்தங்க கேம்பஸோட பேர் பிரச்சனையாயிடும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படி பண்ணியிருக்கு. ஸோ ஒரு படித்தவங்களே இப்படி தான் இந்த போஸ்கோவை டீல் பண்ணுறாங்க. ஸோ காமன் பப்ளிக் மத்தியில் இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறத எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் என்ஷூர் பண்ணணும். அது வந்து அந்த என்ஷூர் பண்ணுறத இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ சிங்கப்பெண் மற்றதெல்லாம் புதுசாக வந்திருக்கு, அது என்ன பண்ண போகுதுங்கிறத பார்ப்போம். ஆனால் ஏற்கனவே இருக்கிற சைல்டு வெல்ஃபேராக இருக்கலாம், 10, 9, 8 இருக்கலாம், அந்த சைல்டு லைனாக இருக்கலாம், அது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக என்ன சொல்கிறது, உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணணும். அது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் தோழர். ஓகே. சிலம்ப தோழர், நீங்க ஏதாச்சும் பேசுறீங்களா? இல்ல மாயாவி, சாரி மாயாவி, நீங்க முன்னாடி பேசல. கை தூக்கலையே அவரு. மாயாவி ஏன் இல்ல, ஃபிடல் காஸ்டரா? மாயாவி hand raise பண்ணி இல்ல. ஓகே. ஃபிடல் காஸ்டர் பேசிச்சா இருக்கா? இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா? அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்கல ஃபிடல் காஸ்டர் பேசுங்க. கேக்குது. நீங்க வேணா ரீகனெக்ட் ஆயிருங்க ஹோஸ்ட். ஓகே, நான் ரீகன். கேக்குது. ஓகே தோழர். இப்ப சைல்டு அபியூஸ், இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இல்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம நாட்டோட கல்ச்சரே இதாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பெண்களை வந்து பொருளாக தான் பார்க்குறோம். அதை வந்து அந்த என்டைட்டில்மெண்ட் வந்து ஆண்களுக்கு இருக்கு, இந்திய ஆண்களுக்கு. அது வீட்டில் இருக்க டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பார்த்து வளர்ற சின்ன குழந்தைங்களும் இது வந்து நார்மலைஸ் ஆக்கிக்கிறாங்க. ஸோ இது இல்லாம மேஜரா மீடியாலையும் வந்து பெண்களை வந்து ஒரு பொருளா தான் பண்றாங்க, அதையும் நார்மலைஸ் பண்றாங்க. அது வந்து அதை ஜெயிச்சு அதை வந்து ஒரு டிராஃபி மாதிரி, அது ஒரு ஆணுக்கு நிகரா பார்க்காத மாதிரியே தான் நம்ம கல்ச்சர் இருக்கு. அதனால இது ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை இந்த ரேப்ஸ் எல்லாம் நடக்கிறது. ரெண்டாவது, இது அதிகபட்சமா இந்தியாவோட கேபிட்டல் டெல்லியில கன்சிஸ்டண்டா அதிக நம்பர் வந்து ரேப் நடக்குது. நிறைய ரேப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமே, எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமே போகுது. பட் இதை எப்படி வந்து நம்ம இதை மாத்தணும்னு பார்த்தாக்கா, இது அரசாங்கம் வந்து இதுக்கான ரூட் காஸ் என்ன, இது கல்ச்சுரலா இது எப்படி அது வந்து மாற்ற முடியும்னு ஸ்கூல் லெவல்ல இருந்து பண்ணணும். ஆனா இப்ப தாவேக அரசு இதை செய்ய முடியும் நம்ம எப்படி எதிர்பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இந்தியாவில வந்து ஒரு குற்றம் புரிஞ்சாக்கா அது ஏதாவது ஒரு விதத்துல வந்து அவங்க அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியே இருக்கிறது இல்லை. கிரைம் பண்றவங்களுக்கு அது பணம் வச்சிருந்தாக்கா அவன் கொலை பண்ணாலோ இல்ல வண்டி ஏற்றி கொன்னாலோ இல்ல எது பண்ணாலுமே அது வந்து தப்பிக்க முடியும் அப்படின்றதான் திருப்பி நம்ம இந்திய அரசாங்கம் வந்து அவனோட குடிமக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டோ, டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜோட வீட்டில் அளவுக்கு அதிகமாக பணம்லாம் வந்து கைப்பற்றினாங்க. பட் அதுக்கான நடவடிக்கை எதுவுமே இல்லை. ஒரு நீதித்துறையிலேயே இதுதான் இருக்குன்ற போது, அதே மாதிரி காவல்துறையில உயரதிகாரிகள் வந்து இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. ஸோ அது என்ன சொல்லுது குடிமக்களுக்குன்னா, இது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படின்ற மாதிரி. அது மாதிரிதான் வந்து அவங்களோட மைண்ட்ல வந்து இன்டைரக்டா ரிஜிஸ்டர் ஆகி இந்த தப்பை ஏன் திரும்ப திரும்ப பண்ண தோணுதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் இல்லை. மீடியாலையும் அதை தான் திருப்பி திருப்பி காட்டுறாங்க பெண்களை. ஸோ ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்து அதுக்கான எஜுகேஷன் இருக்கானா அதுவும் கிடையாது. ஸோ இப்ப திடீர்னு வந்து இப்ப தாவேக்கால வந்து இவங்க ஆட்சிக்கு வந்து இதை மாற்ற முடியுமானா, இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இப்ப மாதிரி ஒரு சட்டம் இருக்கு, ஆனா அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. ஸோ இப்ப இதெல்லாம் மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துராதா அப்படின்னு நினைச்சு மேபி தாவேக்காக்கு எல்லாம் ஓட்டு போட்டு வர வச்சுட்டாங்க. பட் அது மாதிரி ஒண்ணு இல்லை. அது மாதிரி ஒரு மேஜிக் ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுதான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி அன்ஃபோல்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேபி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் அரசியெல்லாம் கத்துக்கிட்டு வந்து இதெல்லாம் சரி பண்ணுவாரு. பட் அது வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு அவங்க எப்படி ஜெயிக்கணும்னு நினைச்சாங்களோ, அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கான மூல காரணங்களையும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா மேபி இதுக்கான சொல்யூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு மக்களை நேசிக்கணும். ஆனா முதல்வர் வந்து அவரோட செயல்பாடுகளை பார்த்தா அவர் வேற ஒரு உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம வேற ஒரு உலகத்துல வழக்கம் போல சஃபர் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் சொல்றேன் நான் பதிவு பண்ண நினைச்சது. நெக்ஸ்ட் ஓகே, அடுத்து வெஞ்சர் ஃபேன் அண்ட் மோஸ்ட் கேக்குறீங்களா? இருக்கேன். வெங்கர் ஃபேன் நீங்க பேசுறீங்க. ஸோ அடுத்து தான் தொடர். ஆக்சுவலா சம்ஷீர் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, இந்த மீடியா ரிப்போர்ட்டிங் பத்தி ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இங்க நான் இப்ப இருக்கிற நாட்டுல கனடால வந்து இப்போ டொரண்டோல வந்து இந்த மாதிரி ஒரு சைல்டு அபியூஸ் கேஸ் வந்து இதுவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரிப்போர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல டொரண்டோன்ற பெரிய சிட்டில இந்த மாதிரி ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அரெஸ்ட் ஆன ஆளோட இப்போ போலீஸ் வில் ரிலீஸ் த டீட்டெயில்ஸ் ஒன்றுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த கேஸோட இது மட்டும் வெளியே வரும், என்னன்னா வந்து யார் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது. விக்டிமோட பேரோ, விக்டிமோட நெய்பர்ஹுட்டோ, விக்டிமோட ஃபேமிலி டீட்டெயில்ஸோ எதுவுமே வெளியே வராது. இப்போ சூலூரா இருக்கட்டும், இங்க இருக்கிற எல்லா கேஸா இருக்கட்டும், மீடியாக்குன்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, டீட்டெயில்டா வந்து ஒரு இது மாதிரி கொடுத்து ஈஸியா அந்த விக்டிமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நீங்க அந்த லொக்காலிட்டியில இருந்தீங்கன்னா, ஓ இவங்க தான் அந்த விக்டிமா அப்படின்ட்டு வந்து அசால்ட்டா தெரிஞ்சு அந்த விக்டிமோட ஃபேமிலி ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு பயங்கரமான ஒரு சோசியல் ஸ்டிக்மா உள்ள ஒரு சொசைட்டில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மேல் பேட்ரியாக்கியல் பிளஸ் வந்து சோசியல் ஸ்டிக்மான்றது ஈஸியா வந்து இவங்கள வந்து இந்த விக்டிம்ஸை வந்து விக்டிமையும் அவங்க ஃபேமிலியும் வந்து சோஷியலி ஐசோலேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து இந்தியாவோட சமூகம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மீடியாக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவனுங்க வந்து அட்லீஸ்ட் வந்து வெளிநாடுகளை பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கணும். ஒரு கேஸை நீ ரிப்போர்ட் பண்றியா, அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இவனுங்களுக்கு இது வந்து கதையா எழுதுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நிறுத்திட்டு இது ரிப்போர்ட் பண்றியா, இந்த இடத்துல இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆயிருக்கு இவன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு அதை விட்டுறணும். அதுக்கப்புறமா வந்து அதுக்கான ஃபாலோ அப் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்த அஃபெண்டர் அரெஸ்ட் ஆயிட்டான், இவன் ரிப்பீட் அஃபெண்டரா இதுவா அப்படின்ட்டு வந்து ஒரு இது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் சொல்ல வந்தது, வெளிநாட்டுல வந்து செக்ஷுவல் அஃபெண்டர் லிஸ்ட்ன்னு இருந்தாலும் சைல்டு செக்ஸ் அஃபெண்டர் லிஸ்ட்ன்ட்டு தனியாவே இருக்கும். இது ரெண்டுமே ரெண்டு. அந்த சைல்டு செக்ஸ் அஃபெண்டர் லிஸ்ட்ல நீங்க வந்து ஒரு பேசிக் கிரைம், ஒரு குழந்தைக்கு எதிராக பண்ண ஒரு சீண்டல் பண்ணா கூட வந்து அந்த லிஸ்ட்ல நீங்க வந்துருவீங்க. அந்த லிஸ்ட்டை வந்து எம்ப்ளாயர்ஸ்ல இருந்து எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த லிஸ்ட் வந்து பப்ளிக்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம நாட்டிலையுமே கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன், இந்த ஒரு சினாரியோ வந்து அடங்கும் அப்படின்றது. இந்த எஜுகேஷன், இந்த ஆடட் ஆன் எல்லா ஃபேக்டரும் ஆடட் ஆன் ஆகி ஜெண்டர் எஜுகேஷன்